السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يمحو الله ما يشاء ويثبت وعنده أم الكتاب. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று தராவீஹ் தொழுகையிலே 8வது ரக்காயத்திலே ஓதப்பட்ட ஒரு வசனம், யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பிது வ இன்தஹு உம்முல் கிதாப். அந்த வசனத்தை, அந்த ஆயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் நம்முடைய உள்ளங்கள்லாம், இதயமெல்லாம் நடுநடுங்கி போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு ஆயத். அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நாம் யாரை நாடுகிறோமோ அவர்களை மன்னிக்கிறோம், நாம் யாரை நாடுகிறோமோ அவர்களை மன்னிக்காமல் விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான். அப்படி என்றால் நாம் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுகிறோமோ அவருக்கு கொடுப்போம். ஹிதாயத் இருப்பவர்கள், ஈமான் இருப்பவர்கள், நாம் நாடினால் ஈமானை விட்டு வைப்போம், நாம் நாடினால் ஈமானை எடுத்து விடுவோம். பதிவேடு எம்முடைய கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவனுடைய பதிவேட்டில் யாராவது கை வைத்து மாற்ற முடியுமா, எழுத முடியுமா? பதிவேடு என்னிடத்தில் இருக்கிறது, நாம் நாடியதை செய்வோம், இதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் பொதுவாகவே மனிதர்கள் ஏதாவது பாவங்கள் செய்கின்ற பொழுது அந்த பாவங்களில் அந்த மனிதர்களை நேரான வழியில் செலுத்த வேண்டும், அவர்கள் ஈமானோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை இழுக்கிறான். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் அவனுடைய இல்லமான மஸ்ஜிதுகளுக்கு அழைக்கிறான். அழைத்து, நீங்கள் தொழுகுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன், நீங்கள் எப்பொழுதும் நேரான வழியில் ஹிதாயத்தோடு நீங்கள் ஈமானோடு இருக்க வேண்டும் என்பதை பிரியப்பட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை அவன் பக்கம் அவன் நாடி அழைத்துக் கொள்கிறான். ஆனால் மனிதர்கள் தொடர்ந்து பெரும் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், ஒரு கட்டத்திலே மன்னித்துக் கொண்டே இருப்பான், அவன் நாடிக்கொண்டே இருப்பான், ஈமானை கொடுத்து கொண்டே இருப்பான். தொடர்ந்து பெரும் பாவங்கள் அல்லாஹ் சார்ந்து கை வைக்கின்ற பொழுது, நல்லடியார்கள் சார்ந்து கை வைக்கின்ற பொழுது அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான், அவர்களுக்கு நலவை நாட மாட்டான், அவர்களிடம் இருந்து அவர்களை மன்னிக்க மாட்டான், ஹிதாயத்தை எடுத்து விடுவான். அவர்களுடைய இறுதி முடிவு என்பது மோசமான முடிவாக ஆகிவிடும். எத்துணை பேரை நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். எத்துணை பேர் சமகாலத்தில் நாம் பல பேரை பார்த்திருக்கலாம். நல்ல தொழுது கொண்டிருப்பார்கள், நல்ல ஈமான்தாரியாக இருப்பார்கள், நல்ல நன்மையான காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திடீரென்று அவருடைய இறுதி முடிவு என்பது ஒரு பாவமான செயலை செய்து மோசமான முடிவு ஏற்பட்டுவிடும், கெட்ட மௌத்து வந்துவிடும். அதே போன்று எத்தனையோ பேர், எத்தனையோ நபர்கள் அவர்கள் அதிகமான தீமைகளை செய்து கொண்டிருப்பார்கள். இவரெல்லாம் தொழுகிறதுல ஒண்ணு இல்ல, என்ன இந்த பாய் இப்படி இருக்கிறாரு. ஆனா என்ன ஆகும், கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு நல்ல முறையில் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். ஏனென்றால் அல்லாஹ் சார்ந்து, அடியார்கள் சார்ந்து பெரும் பாவங்களில் கை வைக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்காமல் அல்லாஹ் விட்டு விடுவான். ஆகவே தொழுகிறோம், அமல் செய்கிறோம் என்ற அடிப்படையிலே பெரும் பாவங்கள் என்பது நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் வெறுமனை வெளிப்படையாக தொழுவதை, அமல் செய்வதை பார்ப்பதில்லை. அல்லாஹ் ஆள் மனதை பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய உள் மனது என்ன நோக்கத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கிறான் அல்லாஹ். மற்ற மனிதர்களிடத்தில் வேஷம் போட்டு தப்பிக்கலாம், நல்லவர்களை போன்று அங்கு போய் வேற என்ன வேண்டாலும் பேசலாம், முன்னாடி பாய், உஸ்தாத், ஹாஜியார் எல்லாம் பேசலாம். ஆனா அல்லாஹ்ட்டே ஏமாத்த முடியாதுல்ல, அவன் ஆள் மனதை பார்க்கிறானே. ஆள் மனதை பார்த்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு பெரும் அல்லாஹ் சார்ந்து ஏதாவது, என்னங்க, பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது அவனுக்கு மட்டும்தான். நான் என்பது, நான் என்ற அந்த அகந்தை என்பது இருக்கிறதே, கிபிர், அந்த பெருமை என்பது இருக்கிறதே, அது அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமானது. அது அடியார்கள்ட்ட வந்தா என்ன அமல்கள் செய்தாலும் சரி. எத்தனை பேர் மற்றவர்கள் அவர் அப்படி இப்படின்னு குறை பேசுறாங்க. மற்றவர்களை குறை பேசினா என்ன அர்த்தம்? இவற்றை எல்லாமே இருக்குன்ற அர்த்தம். அப்ப அந்த நான் அகந்தை வந்துருதுல, அந்த கிபிர் பெருமை வந்துருதுல, அது அல்லாஹ் சார்ந்தது.
அங்க என்ன அமல் செய்தாலும் சரி, இது இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்டா, அவங்க முடிவை மோசமாக்கி விட்டுருவான். அதே போன்று அடியார்கள் சார்ந்து, நல்லடியார்கள் சார்ந்து, ஏதாவது நல்லடியார்களுக்கு நம்ம ஏதாவது கெடுதல் செஞ்சிருப்போம், நம்ம மறந்துடுவோம், நம்ம தொழுகுவோம், நோன்பு வைப்போம், அமலெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா அவங்க எங்கேயோ இருந்து நமக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க, யா அல்லாஹ் என்ன இருந்தாலும் ஒரு நாள் அவர் என்னை இப்படி பண்ணி இருக்க கூடாது, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, எத்தனை வருஷம் ஆச்சு, என்னால மறக்கவே முடியலையே இறைவா, அவருக்கு நல்ல மௌத்தை கொடுத்துறாத இறைவா, எங்க இருந்தோ அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும், அல்லாஹ் எந்த நேரத்தில் நம்முடைய ஈமான பிடிக்குவான்னு தெரியாது, எந்த நேரத்தில் நமக்கு ஹிதாயத்து போகுன்னு தெரியாது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கஅபத்துல்லாஹ்வில் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கஅபத்துல்லாஹ்வினுடைய திரையை பிடித்து அழுகிறார்கள். அழுது கொண்டே கேட்டார்கள், ரப்பே, என்னை நல்லடியார்களுடைய பட்டியலிலே நீ எழுதியிருந்தால், ஈமான்தாரிகளுடைய பட்டியலிலே என்னை எழுதியிருந்தால் அதை அப்படியே தொடரச் செய். ஆனால் தீமை செய்யக்கூடியவருடைய பட்டியலிலே என்னை எழுதியிருந்தால் நிச்சயமாக அதை மாற்றி எழுதிவிடு இறைவா என்று கஅபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள். அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் அவர்கள், எத்துணை பேர் ஈமானோடு பிறந்து ஈமான் இல்லாமல் மரணித்து போகிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா? சில காரியங்கள் செய்தால் ஈமான் போய்விடும், தற்கொலை செஞ்சா ஈமான் போயிடும், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. கடைசி நேரத்தில் அங்க எத்தனை பேர் ஈமானோடு பிறந்து ஈமான் இல்லாமல் மரணித்து விடுகிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் ஈமான் இல்லாமல் பிறந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து விடுகிறார்கள். ஆகவே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய ஆள் மனதை பார்க்கிறான். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது என்றால் அவர்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னித்தால் ஹிதாயத்து கிடைக்கும், ஹிதாயத்து கிடைத்தால் ஈமான் கிடைக்கும், ஈமான் கிடைத்தால் இறுதி முடிவு என்பது நல்ல முடிவாக ஆகும். ஆகவே அதற்கு என்ன செய்யறது, ஈமானோட வாழணும், ஈமானோட மரணிக்கணும், நம்முடைய இறுதி முடிவு நலமாகணும். அதற்கு என்ன செய்வதென்றால் அல்லாஹ் சார்ந்து அவனுடைய விஷயத்துல கை வைக்க கூடாது, நல்லடியார்கள் சார்ந்து அவருடைய விஷயத்தில் கை வைக்க கூடாது. இது ரெண்டுலையும் பேணுதலாக இருந்து இன்னும் ரெண்டு விஷயங்களை பேணினோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய இறுதி முடிவு நலமாகும். அது என்ன ரெண்டு விஷயத்தை பேணுறதுன்னு சொன்னா, துஆ செய்யணும் அதிகமாக. யா அல்லாஹ், நான் ஈமானோடு இருக்கணும், யா அல்லாஹ் என்னுடைய ஈமான பறித்திராத, என்ன மோசமான வழியில் என்ன செலுத்திராத, என்ன நேரான வழியில் நடக்கவை, நான் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோட மரணிக்கணும் சொல்லி அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, தர்மம் செய்யணும் அதிகமா. தர்மங்கள் என்பது இருக்கிறதே மோசமான முடிவை ஒருபோதும் தராது. நம்மால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான முறையில் தர்மங்கள் செய்யணும். தாவூது நபி சபையில் இருக்கிறாங்க, நிறைய மனிதர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சபைக்கு வர்றாங்க. தாவூது நபி அவங்கள பார்த்தாங்க. பார்த்துட்டு, என்ன இஸ்ராயிலே வாங்க, என்னுடைய உயிரை கைப்பற்ற வந்தீங்களா இல்ல என்ன பார்த்துட்டு போக வந்தீங்களான்னு மலக்குல் மௌத்துல தாவூது அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்ப கேட்கிறப்ப மலக்குல் மௌத் சொன்னாங்க, உயிர் எடுக்கிறவரு இல்ல, உங்க சபையில 20 வயது மதிப்புள்ள ஒரு வாலிபர் இருக்கிறாரு, அவருடைய ரிஸ்க் முடிய போது இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அவருடைய உயிர் எடுக்கணும், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றப்ப தாவூது நபி கவலைப்பட்டாங்க, அழுதாங்க. 20 வயது வாலிபர், இவருக்கு ஆயுள் முடிய போகுது, இவருடைய ரிஸ்க அல்லாஹ் முடிக்க போறானே, அல்லாஹ் ரிஸ்க முடிச்சுட்டாண்டா உலகமே சேர்ந்தாலும் ரிஸ்க கொடுக்க முடியாதுல்ல. அழுதாங்க, கவலைப்பட்டாங்க. ஆனா 10 நாள் முடிஞ்சு போச்சு. 10 நாள் முடிந்து போனாலும் அந்த வாலிபர் சபைக்கு வந்துட்டே இருக்கிறார், பயான் கேட்க வந்துட்டே இருக்கிறார் தாவூது நபியுடைய சபைக்கு. அப்ப மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டாங்க தாவூது நபி, என்ன அவருடைய 10 நாள் அவருடைய ஆயுள் முடிய போதுன்னு சொன்னீங்க, 10 நாள் கடந்து இருக்கிறாரு என்று சொன்ன உடனே மலக்குல் மௌத் சொன்னாங்களா, அவர் அந்த 10 நாள் நெருங்கி வந்தது, அவருடைய உயிரை கைப்பற்றலாம் என்று நான் வந்தேன். வருகின்ற பொழுது அவரிடத்திலே ஒரு யாசகர் வந்தார். அந்த யாசகருக்கு 6 தீனார்களை எடுத்து கொடுத்து விட்டார். 6 தீனாரை எடுத்து கொடுத்ததால் அல்லாஹ் 60 ஆயுளை கொடுத்து விட்டான், 60 வருஷத்து ஆயுளை கொடுத்துட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது தர்மங்கள் இருக்கிறதே, சதகாக்கள், தான தர்மங்கள் என்பது நீண்ட ஆயுளை கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, பரக்கத்தான நீண்ட ஆயுளை கொடுக்கும், நம்முடைய முடிவை நல்ல முடிவாகும். நிச்சயமாக தான தர்மங்கள், சதகாக்கள் என்பது துர்மரணம், கெட்ட மரணத்தை ஒருபோது தராது என்பது நபியுடைய ஹதீஸாக இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஈமானோடு வாழ்வது என்பது முக்கியமல்ல, ஈமானோடு மரணிக்க வேண்டும். ஆகவே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து நற்காரியத்தின் பொருட்டால் நம்மை பிரிந்து கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குடும்ப முன்னோர்கள், நம்முடைய பாசத்திற்குரிய, நம்முடைய பிரியத்திற்குரிய அந்த கபர் வாசிகள், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. அவருடைய கபரிலே அல்லாஹ் சொர்க்கத்தின் விரிப்பை விரிப்பானாக.
அவருடைய கபரில் அல்லாஹ் சொர்க்கத்தின் காற்றை வீச செய்வானாக. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி அறிவிப்பு செய்வானாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم اغفر لنا ذنوبنا واخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.